தலைவர் சொன்னார். அந்த கூட்டத்தில் தான் நமக்கு எஸ்ஐஆர் கிளாஸ் எடுத்தாங்க. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் எஸ்ஐஆர் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு எல்லாம் புரியல. இப்போ நம்ம ஃபீல்டுக்கு போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வந்தாரு. எஸ்ஐஆர் பற்றி நம்ம புதுசாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு ஊராட்சிக்கு போய் அந்த கிளாஸ் எடுக்கணும். எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். இது வந்து 10 வருஷம் ஒரு முறை நம்ம நடத்தணும். ஒவ்வொரு 10 வருஷமும் இந்த எஸ்ஐஆர் வந்து நடத்தணும். அப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு வந்து இங்கே நடத்திருக்கிறாங்க. நம்ம தொகுதி 16வது தொகுதி பொன்னேரி, இப்போ 2வது தொகுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ 23 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்வர் வந்து இப்போ கடுமையாக எதிர்க்கிறதுக்கு காரணம் எஸ்ஐஆர் இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்து ஏன் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா குறுகிய கால அவகாசம் கொடுத்து தேர்தலை கிட்ட வச்சு நீங்க பண்றீங்கன்னு சொன்னா வாக்குகள் பறிபோயிடும். வாக்குகள் பறிபோயிட்டா ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நம்மளால நடத்த முடியாது. 100 வாக்காளர் இருக்கிற இடத்துல ஒரு 30 வாக்காளர் நீங்க நீக்கிட்டு 70 பேர் வச்சு தேர்தல் நடத்தினா அது வந்து ஜனநாயக மரபா இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வாக்குச்சீட்டு முறையில் நடத்தும்போது அங்க வந்து நார்த் சைடில் வடக்கு திசையில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாக்கு போட விடமாட்டாங்க. சிறுபான்மை மக்கள் அடிச்சு கட்டுவாங்க. சிறுபான்மை மக்கள் வருவாங்க, தலித் மக்கள் வருவாங்க. அவங்களை அடிச்சு கட்டுவாங்க. கட்டிட்டு பூத்துல அவங்க போட்டு போடுவாங்க. வாக்குச்சீட்டு முறை. இப்போ வாக்குச்சீட்டு முறையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணி வாக்கு எழுந்தத்தை கொண்டாங்க. ஆமாம், உங்களை அடிச்சு வருவாங்க. பூத்து கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி ஜாஸ்தி துப்பாக்கி வச்சிருக்காங்க நார்த் சைடில். அப்போ அதை வச்சு நீங்கள் மக்களாட்சின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம வந்து தலைவர் இருக்கிறாரு, திராவிட கட்சி இருக்குது, நம்ம திமுக இருக்கணும், அதை காப்பாற்றிக்கணும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மக்களாட்சி அங்கே நடக்காது. அதனால தான் இன்னைக்கு பீகார்லேருந்து யூபிலேருந்து லட்சமா வர மக்கள் இங்கே வந்து பழகிட்டு வராங்க. நிம்மதியாக வராங்க. வந்து அந்த நிம்மதியாக வாழ்க்கை எப்போ சாவான்னு தெரியாது. நாட்டில் சாப்பாடு இல்லாத ஒரு பக்கம் சொன்னால் உயிர் எப்போ போகணும்னு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துருக்கும் போது அப்போ தலைவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களுடைய வாக்கு வந்து பறிபோகும். முக்கியமாக பெண்கள் வாக்கு. பெண்கள் வாக்குன்னு சொன்னால் திருமணம் ஆகி வருவாங்க. இப்போ பக்கத்து தொகுதியிலிருந்து எந்த ஊர்லன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊர்லேருந்து அவங்க திருமணம் ஆகி நம்ம ஊருக்கு வருவாங்க. இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் செய்யறது ரொம்ப